ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 3:18. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை கிருபையாய் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். இந்த மாதம் அல்ல, எல்லா மாதமும் நாம எது எது ரொம்ப பெருசு நினைக்கிறோமோ அது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறார்னா, மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? இவங்க வந்தது எதுக்கு அப்படின்னா, தண்ணீர் இல்லை, வாழ்க்கையில ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலைக்காக தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போது நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அங்கேயே முடிச்சிருக்கலாம். அதுவே ஹெவியான ரேமா, அதுவே தாராளம் போதுமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படி சொல்லிட்டு இது கர்த்தரின் பார்வைக்கு அப்படியும் முடிச்சிருக்கலாம். அங்கேயும் ஃபுல் ஸ்டாப் வைக்காம ஆண்டவருடைய வார்த்தையினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தீர்மானிக்கிறது நாம கிடையாது. நம்ம பிரச்சனை என்னன்னா, நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துட்டு மீதிய விட்டுறோம். சில இடத்துல நிறைய இடத்துல பாருங்க, இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வச்சிருப்பாங்க. அதாவது வெளியே அவங்க ஹாஸ்பிட்டல் நேம் இருக்கும், உள்ள லைட்டு மாட்டிருப்பாங்க. அந்த லைட்டு ரிஃப்ளெக்ஷன்ல என்ன ஆகும்னா இன்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தெரியும். சில இடத்துல லைட்டு ஃபியூஸ் ஆகிருக்கும். அப்ப இடையில 3 எழுத்தை காணாது. இது போலதான் நம்ம கூட கர்த்தர் நிறைய பேசினாலும் அங்க இங்கேயா பிச்சு எடுத்துட்டு அப்படி வார்த்தையை பார்த்த ஆண்டவர், நீ இன்னும் என்ன காயப்படுத்தி உனக்கு திருப்தி ஆகல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க எங்கேயா என்ன பிச்சு எடுத்த உன் பாவத்தினால இப்போ நான் என்ன முழுசா உனக்கு தந்தா நீ என்னடானா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். ஆமே, நம்ம பைபிள் பார்த்தா தெரியும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரோ அது வரைக்கும் நமக்கு ரேமா. ஆண்டவர் நல்ல கவனிங்க, நாம வேண்டிக் கொள்வதற்கு மாத்திரமல்ல, நாம் நினைப்பதற்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் வேண்டிக் கொள்ள மாட்டோம், ஆனா நினைக்கிறதெல்லாம் அவர் அறிவார். என் உதட்டிலிருந்து பிறக்கும் வார்த்தைகளை மட்டுமல்ல, என் உள்ளத்திலிருந்து பிறக்கும் நினைவுகளையும் என் கர்த்தர் தூரத்திலிருந்தே அறிவாராம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இப்படி கர்த்தர் சொல்ல காரணம் என்னவென்றால், நமக்கு இந்த சம்பவம் தெரியும். மோவாபியரோடு யுத்தம் பண்ண இஸ்ரவேலின் ராஜா யோராம் புறப்படும் போது யோசபாத்தையும் கம்பெனிக்கு கூப்பிடுறான். ஏதோம் தேச வழியே போறதுனால ஏதோமின் ராஜா, இப்படி 3 ராஜாக்கள் 7 நாள் சுற்றி திரிந்து பார்க்கறாங்க, இவங்களுக்கு தண்ணியே இல்லை. அப்பொழுது இந்த யோராம் ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன வார்த்தை சொல்லுவான் என்றால், 3வது அதிகாரத்தின் 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே. என்ன சொல்றேன் அப்படின்னா, நாங்க வரல, கர்த்தர் எங்களை வரவழைத்திருக்கிறார். எதுக்கு வரவழைச்சிருக்கிறாராம்? எங்களை மோவாபியர் கையில ஒப்பு கொடுப்பதற்கு. ஆண்டவரை நம்பிதானே நாங்க வந்தோம். இவன் ஆண்டவரை நம்பியெல்லாம் வரல, அது சப்ஜெக்ட் வேற. இப்ப நாங்க கை வச்சேன்னா போக முடியாது, கர்த்தருக்கு சித்தம், அது சண்டே நம்ம கேட்கலாம். இப்போ நான் அந்த வேர்ட் அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, நல்ல கவனிங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். உன்னை வரவழைத்தது கர்த்தரானா? கர்த்தர் உன்னை வரவழைத்தது உன்னை சத்ருவின் கையில் கொடுப்பதற்கல்ல, சத்ருவை உன் கையிலே நம்புறவங்க மட்டும். ஆமென்.
ஆனா சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மை சத்ருவின் கையில கொடுப்பது போல தான் இருக்கும். எகிப்துக்கு யோசேப்பு எப்படி கொண்டு போகப்பட்டான் தெரியுமா? விலங்கிடப்பட்டு, அடிமை வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு. கர்த்தர் யோசேப்பை வரவழைத்தது எகிப்துக்கு யோசேப்பை கொடுப்பதற்கல்ல, எகிப்தின் பொக்கிஷத்தை, எகிப்தின் உயர்ந்த ஸ்தானத்தை யோசேப்புக்கு கொடுப்பதற்கு. இன்னைக்கு அநேகருடைய புலம்பல், அவங்க கையில என்ன கொடுத்துட்டாரு, இவங்க கையில போய் மாட்டிட்டேனே. இந்த யோராமை போல புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இன்று பேசும்படி இந்த வேத பகுதியை வைத்து ஜெபித்த போது கர்த்தர் தெளிவாய் 3 காரியத்தை பேசினார். அதில் ஒரு காரியம்தான் இது: கர்த்தர் என்னை வரவழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை வரவழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை வரவழைத்ததன்னா, ஆமென், என் நிலைமை எவ்வளவு தலைகீழா போனாலும் என்னை கர்த்தர் சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்ருவை தான் கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். இயேசு சிலுவையிலே என்ன செய்தாரா? வெற்றியை எப்படி சொல்லணும்? இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆனா நடந்த வெற்றி சிறக்க இயேசுவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு? என்னெல்லாம் நடக்க கூடாதோ அது எல்லாம் நடந்துச்சு. ஆமே. சில சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது எல்லாமே நடந்துட்டு பிரதர். உண்மையில இயேசுவுக்கு நடந்ததெல்லாம் பாருங்க, பாருங்க. அந்த இடத்துல இயேசுவை பிடிக்கிறாங்க. இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? அதற்கு முன்பதாக, இதற்காகவே வந்தேன், பிதாவினால் அனுப்பப்பட்டார். ரிசல்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, ரிசல்ட்ல இயேசுவின் தலை நசுங்கவில்லை, சத்ருவின் தலை அவர் கால் கீழே நசுக்கப்பட்டது. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? என்னை கர்த்தர் அழைத்தது உண்டானா, என் சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தாலும் என்னை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்ருவை என் கையில நம்புறவங்க மட்டும் சத்தமா தேவனுக்கு மகிமை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் என்று சொல்லி, ஆமென் என்று சொல்லி. ஹalleluya, ஹalleluya. மோசேக்கு 80 வயது. ஹalleluya. 80 வயதான மோசேயை எகிப்துக்கு வரவழைக்கிறார். எகிப்துக்கு வரவழைக்கிறார். மோசே எகிப்தை விட்டு போனதே எதுக்குன்னா, பார்வோன் கையில சிக்கிடக்கூடாது. அப்படிதான் இருக்கு. பார்வோனுக்கு பயந்து அவன் எகிப்தை விட்டு ஓடினான் என்று யாத்திராகமத்திலே 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இப்ப மோசேக்கு வயசு 80. நல்ல கவனி, மோசே வயதானவன். 40 வயதுல மோசே வல்லவன். வல்லவனான மோசே பார்வோன் கையில நான் சிக்கிருவேன் பயந்து ஓடுறான். ஆனா இப்பொழுது வயதான மோசைய கர்த்தர் வரவழைக்கிறார். ஆமே. அதாவது சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், வயதானவனுக்கு எதுவுமே ஆயுதம் கிடையாது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், வயதானவனுக்கு ஏதுங்க ஆயுதம்? ஆயுதத்தை கையில பிடிக்க முடியுமா? தூக்க முடியுமா? வயதான மோசே கையில இருக்கிறது ஒரு தடி, ஒரு கோலு. கர்த்தர் வரவழைக்கிறார். நீ வா, நீ வா, பார்வோன்ட்ட போ. ஆரோன்ட்ட போன்னு சொன்னாலாவது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பார்வோன்ட்ட போன்னு சொன்னதும் பயங்கரமா இருக்கும். ஆமாம். சில நேரத்தில் கர்த்தர் வரவழைக்கிறது ஆரோன்ட்ட போகல, பார்வோன்ட்ட போகிறதுக்கு. ஆரோன்னாலாவது கொஞ்சம் ஆறுதல். அவன் என்ன பார்த்ததும் கட்டி பிடிப்பான், கிஸ் பண்ணுவான், தம்பி நல்லா இருக்கியா, சும்மாவாவது விசாரிப்பான். சிலர் நம்மள சும்மாவாவது நல்லா இருக்கீங்களா கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா அந்த பார்வை நம்மளை பார்த்தாலே விறுவிறுவிறுன்னு வரும். என்ன கர்த்தர் வரவழைத்தது ஆரோன பார்க்கிறதுக்கு அல்ல, பார்வோன பார்க்கிறதுக்கு. ஆமென். வல்லவனா இருந்த போதே அவ்வளவு தூரம் ஓடனே, இப்ப வயதானவனா இருக்கிற என்ன ஏன் வரவழைக்கிறார்? எப்படி என்ன மாட்டி விட்டுருவாரோ? இல்ல இல்ல இல்ல,
வயதான மோசைய கர்த்தர் வரவழைத்தது மோசைய பார்வோன் கையில ஒப்பு கொடுப்பதற்கல்ல, பார்வோனையும் அவன் சேனையும் மோசே கையில. ஆமே. பார்வோனே, உன் சத்ருவின் முடிவு மோசே உன் கையில தான் இருக்கு, என் கையிலயா இருக்கு. நான் என்ன செய்ய, நீயும் கையை நீட்டு. அவன் செய்யறதெல்லாம் கர்த்தர், ஆனா மோசே உன் கையில தான் இருக்கு. சத்ரு நினைச்சிட்டான் உன் தலையெழுத்து அவன் கையில இல்ல, மோசே அவன் தலையெழுத்து உன் கையில இருக்கு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீ உன் கையை நீட்டு, நீ உன் கையை நீட்டு. பார்வோன் சிங்காசனத்திலிருந்து இப்படி கையெல்லாம் நீட்டி பார்த்தான். மோசே நான் ஒண்ணும் ஒப்பு கொடுக்கல, ஆனா மோசே நீ நிக்கிறது வனாந்தரம், நீ நிக்கிறது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி, நீ உன் கையை நீட்டு. உன் கண்ணுக்கு முன்னாடி பார்வோனும் அவன் சேனையும் ஒரு திரி அணைகிறது போல. இது எப்படி சாத்தியமாச்சு? 40 வயதிலே வல்லவனான மோசேக்கு சாத்தியமாகாதது வயதான மோசேக்கு எப்படி சாத்தியமாச்சு? இது மோசையா வந்தது அல்ல, கர்த்தர் வரவழைத்தது. யோராம் நீ என்ன சொன்ன? கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுக்க வரவழைத்தார்கள். இது கர்த்தர் வரவழைத்ததானா? எழுதி வச்சுக்கோ, மோவாபியரை உன் கையில ஒப்பு கொடுப்பா. வயதான மோசே வரவழைத்து பார்வோனையும் அவன் சேனையும் ஒப்பு கொடுத்தார். இளைஞனான தாவீதையை வரவழைக்கிறார். யுத்த களத்தில் அவனுக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கோலியாத் தாவீதை பார்த்து அவன் எப்படி இருக்கிறவனா பார்க்கிறானா? இளைஞனா இருக்கிறான். சின்ன பையன். ஆமென். இவன் கையில் ஆயுதம் இல்லை, பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை. அவன் இவனை பார்த்து அசட்டை பண்ணினான். 1 சாமுவேல் 17:42 சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனே, ஐயோ பிள்ளை வீட்டுக்குள்ள இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்குது, வெயிலே படாத பிள்ளை, அவனை இப்படி எல்லாம் அசட்டை பண்ணினான். கர்த்தர் இவனை வரவழைத்தார். தாவீதுக்கு நல்ல நிச்சயம் இருந்தது, நான் வந்ததற்கு. உண்மையிலே தாவீத அங்க அனுப்புனது எதற்காக? தகப்பன் ஈசாய் அனுப்புனது சாப்பாடு கொடுக்க, கர்த்தர் அனுப்புனது யுத்தம் பண்ண. ஆமென். சிலர் மூலமாய் நாம் அனுப்பப்படுவோம். அவங்களுக்குள்ள நம்மை குறித்த பெரிய திட்டம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் போகும் வழியை ஈசாய் நினைச்சிருப்பாரு, அங்க போய் யுத்தம் பண்ணி என் பிள்ளை ஜெயிக்க போறான்னு. ஈசாய்க்குள்ள தாவீதை குறித்த திட்டம் கிடையாது. சில நேரத்தில் நம் பெற்றோருக்குள்ள கூட நம்மை குறித்த நல்ல திட்டம் இருக்காது. ஆனால் நாம் தோன்றும் முன்னமே நம்மை தெரிந்தெடுத்த தேவனுக்குள்ள நம்மை குறித்த திட்டம் இருக்கும். ஈசாய்க்கு ஏதாவது தெரியுமா? ஈசாயை போய் விசாரிச்சுட்டு வா, அவ்வளவுதான். ஈசாய்க்குள்ள திட்டம் இல்லை தாவீதை குறித்து, எந்த திட்டமும் இல்லை. ஆனால் தாவீதுக்கு ஒரு வேர் உண்டு. தாவீதுக்கு குமாரனாய் வந்தவர். ஆமே. எங்க அப்பா என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க, எங்க அம்மா என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க, இது அல்ல தாவீது மைண்ட்ல இருக்கிறது. என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவர் என்னை பத்தி என்ன நினைக்கிறார். எனவே என்னை எந்த ஒரு இடத்துல தேவன் அனுப்பினாலும், என்னை எந்த ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தினாலும், என்னை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பதற்கல்ல, சத்ருவை என் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காக. இளைஞனான தாவீதின் கையிலே கோலியாத் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இன்னொருவன் உண்டு, பயந்தவன். ஒரு பயந்தவன் சொல்லுங்க பைபிள்ல, கிதியோன். பயந்தவன், நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா ஆண்டவரே. நான் ஆண்டவரே, என் கோத்திரம் ரொம்ப சின்னது, என் வீடு ரொம்ப சின்னது, என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறேன், நான் கூட இருப்பேன். ஆமென். பராக்கிரமசாலியே, உங்களுக்கே நியாயம் இருக்கு ஆண்டவரே. நீங்க பராக்கிரமசாலின்னு சொல்லும் போதே நான் பயந்துதான். பயப்படாதுன்னு சொன்னாலே நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். ஆமென். ஆண்டவர் யோவானுக்கு காட்சி கொடுக்கிறார். நான் அல்பாவும் ஓமேகாவும் இருக்கு, அவன் செத்தவனை போல. ஆமென். ஒரு செய்தி முடிக்கக்குள்ளே ஆளு அவுட்டு. ஆண்டவர் திருப்பி வச்சு பயப்படாத பயப்படாத, வா எழும்பு,
நம்மளை பார்த்து பயப்படாதுன்னு சொன்னாலே நமக்கு நெஞ்சு நின்றுட்டுதான் வர. கொஞ்சம் மெதுவா சொல்லக்கூடாதா? ஆமென். கர்த்தர் நல்லவர். சில நேரத்தில் கொஞ்சம் சத்தம் போடும்போது தெரியும், சிலர் தூக்கத்துல துள்ளி எழும்பி க்ளோரி ஹல்லேலூயா ஆமென் அப்படி பயந்தவனாக்க யாரு? கிதியோன். அவனை வந்து பராக்கிரமசாலி என்கிறார். ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் நயங்காட்டி அழைப்பார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகம் நம்மளை புகழ்ந்தா அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். கர்த்தர் என்ன சொல்லி அழைக்கிறாரோ அதுவாக தான் நான் இருப்பேன். ஆமென். இப்ப நான் இருக்கிறத வச்சு கர்த்தர் என்ன அழைக்க மாட்டார். நாளைக்கு நான் இருக்க போறதை வச்சு. ஆமென். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி நம்பிக்கையோடு, கர்த்தர் என்னை என்ன சொல்லி அழைத்தாரோ அப்படிதான் என் எதிர்காலம் இருக்கும். சத்தமா ஆமென். என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நான் வாங்குற மார்க் அல்ல. என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது என் பேங்க்ல இருக்கிற பணம் அல்ல. என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நான் தங்கி இருக்கிற வீடு அல்ல. என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது என்னை சூழ்ந்திருக்கிற உறவுகள் அல்ல. என் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்னை அழைத்த கர்த்தர். ஆண்டவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேச வைக்கிறார், சிலரோடு பேச வைக்கிறார். உரமா கலபா சந்தர பக்கரா ரிமாமா மலரா. நீ வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன்னை சில இடத்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன்னை சில இடத்துல தரித்திருக்க வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பிரசங்கம் முடியாது. ஹல்லேலூயா ஆமென். நீ போய் அப்போ ஈசாய் மனசுல என்ன இருக்கும்? இவன் போவான், இதை கொடுப்பான், விசாரிச்சுட்டு வருவான். விசாரிக்க போனவன் இன்னும் வரல. இவருக்கு விறு விறுன்னு ஏறும். ஏன்னா தாவீதுக்குள்ள என்ன உண்டுன்னு மூத்தவன் சொல்றான், அகங்காரம் உண்டு, துணிகரம் உண்டு. எங்கேயாவது பிரச்சனையை பார்த்தா இவன் போய் மூக்கு நுழைப்பான். இவன்ட்ட நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் தாவீது இருக்கிற நிலைமையை பார்த்து, பொதுவாகவே நாம் இருக்கிற நிலைமையை பார்த்து தானங்க நம்ம பிள்ளைகளுக்கான திட்டத்தை வகுப்போம். இது இல்லைன்னு யாராவது ஆமோதிக்க முடியுமா? பிள்ளைங்களுடைய நிலைமை புரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ மார்க் வந்துச்சுல்ல, பிள்ளை பிறக்கும் போது பிள்ளையை யாராக்கணும்னு நினைச்சிருப்போம். இப்போ பிள்ளைக்கு மார்க் வந்த அப்புறம் யாராக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு லிமிட்டேஷன் உண்டு, அவருக்கு லிமிட்டேஷன் கிடையாது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள். தாவீது சொல்லுகிறார், என் காலை மான் கால்களை. நம்ம காலை மான் காலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் இதை எப்படி டேஸ்ட் பண்றார் பாருங்க. ஏன் அப்படி சொல்றார்? ஏன் அப்படி சொல்றார்? இப்போ தாவீது உயரத்தை கண்டவன். அதனால தாவீது சொன்னதை நம்ம என்ன செய்தாகணும்? ஏங்க ஜெயிச்சவன் எப்படி ஜெயிச்சான்னு சொன்னா நம்ம என்ன செய்தாகணும்? கேட்டுதான் ஆகணும். ஒரு ஆள் பாஸ் ஆகி ஐஏஎஸ் ஆயிட்டாங்க, ஆபீசர் ஆயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இப்படி இப்படி பண்ணேன், எனக்கு இப்படி இப்படி நடந்துச்சுன்னு. நம்ம போய் நான் சொல்லுவோம் இல்ல, ஏன்னா அவங்க சாதிச்சுட்டாங்க. ஒரு சாதித்தவன் சொல்லுகிறான், என் காலை மான் காலை போலாட்டி உயரமான ஸ்தலங்களிலே, என்னுடைய உயர்தலத்திலே என்னை நிறுத்துகிறார்கிறான். அப்படியா தாவீது? ஏன் தாவீது அப்படி சொல்றார்? காலை மான் காலை போல மாட்டினா ஷேப் மாறிச்சா, சைஸ் மாறிச்சா? இல்ல. தாவீதுக்கு தெரியும் தன்னுடைய வேகம், தாவீதுக்கு தெரியும் தன்னுடைய திராணி. இன்று நான் இருந்த நிலையிலிருந்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலையில நான் வரணும்னா, ஒரு மான் எவ்வளவு வேகமா ஓடுமோ அப்படி ஓடினால் மட்டும்தான் இந்த ஸ்தானத்தை அடைய முடியும். அந்த வேகம் என் கால்களுக்கு இல்லை என்பதை அறிந்ததும் என் காலை மான் கால்களை போலாக்கி, இதுதான் கிருபை, இதுதான் உம்முடைய காருண்யம். என்னை அப்ப எனக்கு என்ன செஞ்சா இவன் இந்த ஸ்தானத்தை அடைவான் என்பது
தாவீது சொல்லுவாரு, என் தகப்பன் ஈசாய்க்கு தெரியாது, ஆனால் கருவில் தோன்றும் முன்னம் என்னை தெரிந்தெடுத்த. இந்த காலால ஓட முடியுமா? ஓடுனா தாவீது சொல்லுவார், நான் இப்போ ஒரு உயரத்தில் இருக்கிறேன்ல, இதுக்கு பாதி கூட நான் வந்திருக்க மாட்டேன். அவருக்கு தெரியும், இவனுக்கு நான் இதை செஞ்சா மட்டும்தான் என் மனதில் இருக்கிற ஸ்தானத்துல இவன் வந்து இருப்பான். அதை செய்ய என் ஆண்டவர் தயங்க மாட்டா. இவனுக்கா செய்யணும், இவனுக்கா செய்யணும் இப்படி நினைக்கிறவர் அல்ல. பயந்தவனை பார்த்து பராக்கிரமசாலி என்றான். அவனை மீதியானியர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறார். கொண்டு போய் மீதியானியர் கையில் அவனை அல்ல, அவன் கையிலே மீதியானியரை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் உங்களை வரவழைத்தது உண்மையானால் உங்களை சத்ருவின் கையில் அல்ல, சத்ருவை உங்கள் கையிலே. நம்பிக்கையோடு கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லு. இரண்டாவது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 20வது வசனத்திலே, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்திலே இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் இவர்கள் தண்ணீர் இருந்த இடத்திற்கு வந்ததினால் என்று அல்ல, தண்ணீர் இவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தது. இதுதான் சத்தியம். இரண்டாவது சொல்லப்படுகிற இன்றைய செய்தி என்னவென்றால், இவர்கள் எதை தேடி போனார்கள் தெரியுமா? இங்கே தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு யோசபாத் கேட்கும் போது ஒருவன் என்ன சொல்லுகிறான்? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் இருக்கிறான். உடனே யோசபாத் சொல்லுகிறான், அவன்கிட்ட என்ன இருக்கு? வார்த்தை இருக்கிறது. அப்ப இவங்க எதை தேடி வராங்க? சத்தமா சொல்லுங்க. வார்த்தையை தேடி வராங்க. தண்ணீர் இவர்களை தேடி வருது. இவர்களுக்கு இப்ப வேண்டிய நன்மை என்னது? தண்ணீர். ஆனால் இவர்கள் எதை தேடி வரார்கள்? வார்த்தையை தேடி வரார்கள். வார்த்தையை ஒருவன் உண்மையாய் தேடுவான் என்றால் அவனுக்கு வேண்டிய நன்மை அவன் இருக்கிற இடத்துல அவனை தேடி வரும். இவங்க 7 நாள் சுற்றி பார்த்து என்ன இல்ல? தண்ணீர் இல்ல. ஆனா இவங்க இப்போ எதை நோக்கி போறாங்க தெரியுமா? வார்த்தையை நோக்கி. வார்த்தையை தேடுங்கள். இப்போ அவர் சமீபமா இருக்கிற டைம், அவரை கண்டடையத்தக்க சமயம். ஒரு காலம் வரும் சபையே, ஒரு காலம் வரும் வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம். ஜனங்கள் அலைவாங்கலாம். எதுக்கு தெரியுமா? வார்த்தைக்கு. இந்த ரேமாவுடைய வேல்யூ இன்னைக்கு அநேகருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வார்த்தையை தேடுங்க. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 119:82, எப்பொழுது என்னை தேட்டுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள். அதன் அர்த்தம் என்ன? பைபிள்ல வாசித்துட்டே இருக்கிறாரு. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? ரேமா. எப்ப நான் நிறைய வாசிட்டேன், கண்ணெல்லாம் வலிக்குப்பா, எனக்கான ரேமாவை தாங்கப்பா, எனக்கான வார்த்தையை தாங்கப்பா. இந்த தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையோ கிருபையோ, நான் எந்த நன்மையும் தொடர நான் தேடுகிற வார்த்தை என்னை அனுமதிக்கவில்லை. மாறாக நன்மை என்னை தொடர்கிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, என் ஜீவனுள்ள. வார்த்தையை தேடுங்கள். ஒவ்வொரு காரியத்துக்காக. ஆண்டவரே நீங்க என்ன சொல்லுங்க? ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கான பணம் கையில் இருக்கும். ஆனா என்ன அவங்களுக்கு மனசு இருக்காது. ஏன்னா அவங்க என்ன பழகிருப்பாங்கன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் வார்த்தை தேடி பழகிருப்பாங்க. இந்த வசனத்தை கொண்டாட பழகணும். இது ரொம்ப பிரஷியஸா பார்க்கணும் சபையை இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு சங்கீத பகுதியை மட்டும் படிக்கிறவங்க உண்டு. சங்கீதம் படிக்க கூடாதுன்னு சொல்ல. ஏன் அதை தாண்டி நம்மளால போக முடியலன்னா நம்ம அதை அவ்வளவு பிரஷியஸா நினைக்கல. அதான் விஷயம். அது ரொம்ப பிரஷியஸா நினைக்கல. நமக்கு என்ன, ஒரு வசனம் படிக்கலன்னா ஏதாவது 1000. இதுக்குள்ள என்னுடைய தலைமுறைக்கான சொத்து, என் தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை இதுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா நான் ஏன் அதை பார்க்காம போறேன்? என்னுடைய கர்த்தருடைய வருகை மட்டும் வருகிற தலைமுறைக்கான மொத்த காரியம் பைபிளுக்குள்ள இருக்கு. நம்முடைய ஃபியூச்சர் அதுக்குள்ள இருக்கு.
நம்முடைய நித்தியம் இதுக்குள்ள இருக்கு. பொக்கிஷம் இருக்கு, புதையல் இருக்கிறது. அதாவது இந்த வார்த்தையை தேடாதவங்க ஒவ்வொரு காரியத்துக்காக அலைய வேண்டி இருக்கும். இது சில வார்த்தைகள் இது சத்தியம், அதனாலதான் பேசுறேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லி, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு. அஞ்ஞானிகள் அலையிறான். தேவனை நம்பாதவன் ஒவ்வொரு எண்ணத்தை உண்போன்னு சொல்லிட்டு அலையிறான், அதுக்கு எண்ணத்தை உடுப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு அலையிறான், எண்ணத்தை குடிப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு அலையிறான், ஒவ்வொரு காரியத்துக்கு அலையிறான். இனி நீ அலைந்து கொண்டு இருக்க மாட்டாய். அப்படித்தான வாக்குத்தத்தம் இருக்கு. என் வாழ்க்கையில நான் ஒரு காரியத்துக்காய் அலைகிறேன் என்றால், என் வாழ்க்கையில எந்த தேடல் குறைந்து விட்டது என்றால், வார்த்தையை குறித்த தேடல் குறைந்து விட்டது. ஆமென். உட்காரணும், பைபிளை உட்கார்ந்து படிக்கணும். ஒரு இடத்துல நம்ம உட்கார்றனாலே நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அர்த்தம். பஸ்ல ஏறிட்டோம், அடுத்த ஸ்டாப்ல இறங்குறோம்னா உட்கார மாட்டோம். ஏன்னா உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ள பஸ் போயிடும். ஆமே. ஒரு ஆள் நிக்கிற, உட்காருங்க, இல்ல அடுத்த ஸ்டாப் தான், அடுத்த ஸ்டாப் தான். ஆனா ஒருத்தங்க பஸ்ல ஏறிட்டு சீட் இல்லாத இடத்துலயும் சீட்டை தேடிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு போக வேண்டிய தூரம். அப்படியே இருந்து ஜோமணும், யாராவது எழும்ப மாட்டாங்களா? ஆண்டவரே ஆண்டவரே. பிரதர் அண்ணா பாருங்க, பார்த்ததும் டக்குன்னு வந்து, ஏன்னா அவங்களுக்கு வேணும், நான் கொஞ்ச நேரம் இந்த பஸ்ல இருக்க போறேன், அதனால எனக்கு என்ன ஆகணும்? பைபிளை உட்கார்ந்து படிங்க. வேற கதையை நின்னு கேளுங்க. அதன் அர்த்தம் என்ன? அச்சிக்கிறேன் சொல்லுங்க, எனக்கு டைம். அவங்க சொல்ல வந்ததை மறந்துடுவாங்க. நம்ம நேரா மாத்தி ஒரு விஷயம் தெரியுமா? வாங்க சிஸ்டர், டீ குடிச்சுட்டு பைபிள் எப்படி படிக்கிறது? இப்படி போறவில்லை, இயேசுவே ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஜாக்கிங் பண்ணும் போதே உன்னதமானவரின் அதுக்கு என்ன வரும்? அடுத்து வரும்போது மறைவில் இருக்கிறவன். ஆனா வேற கதையை பேசும்போது உட்கார்ந்து. ஏன் அலைய வேண்டியது வாழ்க்கையில? என் வாழ்க்கையில நான் நன்மைக்காக அலைகிறேன் என்றால் something wrong. இயேசுவை வசனம் கேட்கறதுக்காக இயேசு ஒரு கூட்டம் இறங்கினாங்க. சீஷர்கள் இவங்களை அனுப்பி விடுங்க அப்போ வாங்குறதுக்குன்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார், உட்கார வேண்டார். அவன் வந்தது வசனத்தை தேடி, அவன் வாழ்க்கையில அப்பத்தை தேடி அலைய நான் விட மாட்டேன். உட்கார வை. பைபிள் சொல்லுகிறது, அவர்களை அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அங்க உட்கார வை. அவ்வளவுதான். ஆண்டவர் கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்தார். ஜனங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். வசனத்தை தேடுகிறவர்களை நன்மை தேடி வரும். அப்போ இவங்க வாழ்க்கையில, இந்த ராஜாக்கள் வாழ்க்கையில 7 நாள் அலைச்சலுக்கு காரணம் என்ன? இவங்க வார்த்தை அதுவரை என்ன செய்யல? தேடல. இவங்க வார்த்தையை தேடி முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் அலைய விடல. என் கூட பேசுங்க ஆண்டவரே. தாவீதை பாத்தீங்களா? ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகணும், போய் உட்காந்து நான் போலாமா அப்படிங்கிறார். நான் அதை பிடித்துக் கொள்வேனா? எவ்வளவு ஓப்பனா ஆண்டவர்கிட்ட இருக்கிறார். ஆண்டவர் என்ன பேசுறாரு? தாவீதே நீ போ, நீ அதை பிடித்து சகலத்தையும். அவ்வளவுதான், எழுப்பிட்டான். ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, ஆமென். வார்த்தை. உண்மையாய் தேவனை தேடுகிறவன் யார் தெரியுமா? அவன் வார்த்தையை தேடுகிறவன். அவர்தான் வார்த்தை. ஆண்டவர் சமூகத்தில் இருந்த எந்த காரியத்தையும் சொல்லிட்டு, ஆண்டவரே இதுக்கு நீங்க என்ன பேசுறீங்க ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்தோடு பைபிள் எடுத்து வாசிங்க. சில நேரத்தில் திறந்ததும் கண்ணில் காட்டுவார், சில வாசிக்க வைப்பார், சில பகுதியை வாசிக்க வைப்பார். வாசிங்க. ஒன்றும் பேசலையா? திரும்ப வெயிட் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. நமக்கான ரேமா வரும்போது என்ன ஆகும் தெரியுமா?
எம்மாவிற்கு போன சீஷர்கள் சொன்னார்கள், அவர் வேதத்தை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எறியவில்லையா? அதனாலதான் பார்த்திருக்கீங்களா, சில வேர்டு வரும்போது நமக்கான ரேம வந்ததுக்கு அப்புறம் அடுத்த செர்மன் நமக்கு மண்டையில ஏறாது, வரும். ஆனாலும் இதுதான் நமக்குள்ள போட்டு என்ன ஆயிட்டு இருக்கும்னா பிடிச்சி அடிச்சுட்டே இருக்கும். வார்த்தையை தேடுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, அவரை அப்பா என்று அழைக்கிற தேவ பிள்ளை அப்பத்துக்கு அலைந்து திரிவதை, ஒரு நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவையவே அவர் விட மாட்டார்னா, மகா நீதிபரரை அப்பா என்று அழைக்கிற அன்பு உள்ளமே என் வாழ்க்கையில வலது கரத்தை உயர்த்தி, அப்பா ஆண்டவரே நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன். நான் உங்க ஆண்டவரே, இந்த உலகத்துல ஒரு நன்மைக்காக நான் அலைந்து திரிகிற நிலைமை எனக்கு வரவே கூடாது. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஒரு ஜெபம். நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடுற பிள்ளை சரியில்லை, ஆனா என் அப்பா சரியானவர். என் அப்பா மகா நீதிபரர். நான் உங்கள் அப்பான்னு அழைக்கிறவன், நான் உங்கள் அப்பான்னு அழைக்கிறவன். என் வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக நான் அலைந்து திரிகிற நிலைமை எனக்கு வராதபடி என்னை காத்துக்கொள்ளும், என்னை காத்துக்கொள்ளும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்க. மூன்றாவதாக 20வது வசனத்தை வாசியுங்கள். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், மறுநாள் காலமே, மறுநாள் காலமே என்ன அதன் அர்த்தம்? தாமதிக்காது, தாமதிக்காது, தாமதிக்காது. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குறித்த காலத்துக்கென்று. அப்ப தேவனுடைய காரியம் எல்லாம் சரியான நேரத்தில் நடைபெறும். சரியான நேரம். இந்த இடத்துல இவங்களுக்கான சரியான டைம் ஆண்டவர் குறித்து வைத்திருந்தார். நெக்ஸ்ட் டே மார்னிங். அப்ப வார்த்தையை ஒருத்தன் வாங்கிட்டான்னா அவனுடைய அடுத்த நாள் ஒரு ஒரு சரியான விடியலை நாள். இதை நான் கொஞ்சம் தியானித்த போது, ஒருவேளை டிலே ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும், இங்க தாமதித்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தாமதித்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? யோராம் சொன்னது நடந்திருக்கும். அதாவது நம்ம விசுவாசத்தில் இருக்கும்போது நம்ம வீட்டில் அவிசுவாசத்தில் இருக்கிறவங்க நம்ம கூட இருப்பாங்க. இது ஃபேக்ட். நாம ஒன்று சொல்லுவோம், அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கலைன்னா அவங்க சொன்னதுதான் நடந்துட்டு இருக்கும். நான் சொன்னேன் பாத்தியா, நான் சொன்னேன் பாத்தியா, நான் சொன்னேன் பாத்தியா. வார்த்தையுடையவன் வாழ்க்கையில் அவன் சொன்னது நடந்தால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொன்னது நடந்துச்சு பாத்தியா. வார்த்தை இல்லாதவன் ஒரு காரியத்தை சொல்லி நடக்கும்போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் சொன்னேன் பாத்தியா. இந்த இடத்துல தாமதித்திருந்த என்ன, இவங்க தளர்ந்திருப்பாங்க. இவங்க தளர்ந்தால் மோவாபியர் ஈஸியா வந்து தூக்கி இருப்பாங்க. அப்போ யோரோமின் ராஜா யோசபாத்தை பார்த்து சொல்லி, நான் சொன்னேன் இல்லை, நான் சொன்னேன் இல்லை. ஒரு 15 நிமிடம் இன்னும் இருக்கிறது, நான் முடிக்க போகிறேன். இனி நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கலைன்னா, என்னை சுத்தி என்ன சொன்னாங்களோ அது நடக்கும். அப்படி நடந்துட்டுன்னா என் வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். அப்படி நடந்துடக்கூடாது. அப்படி நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? என்னால ஒரு தாமதம் வரக்கூடாது. என்னால தாமதம் வருமா? வரும். 400 வருடத்திலே விடுதலை. இதுதான் இஸ்ரவேலருக்கு தேவன் நியமித்தது. ஆனால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது 430 வருஷம் ஆச்சு. 30 இயர்ஸ் டிலே ஆச்சு. ஏன் டிலே ஆச்சு? ஒன்று, மோசே அழைப்பை தட்டிட்டே இருந்தான். டிலேயாக வேதனை அதிகமாயிட்டே இருந்துச்சு, நஷ்டங்கள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. எனக்கான டைம் வரும்போது மறுநாள் காலமே இந்த யோசபாத்தும் இவர்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா பலி செலுத்தப்படும் நேரத்தில், அதன் அர்த்தம் என்ன? வார்த்தையை பெற்றவன் பிரசன்னத்தில் இருக்கணும். வார்த்தையை பெற்றவன் பிரசன்னத்தை விட்டு இன்னொரு இடத்துல இருப்பான் என்றால்
அவன் வாழ்க்கையிலே வார்த்தை தாமதமாகும். ஆதியாகமம் எடுக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க. 17:1 கர்த்தர் ஆபிரகாமோடு என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்த வார்த்தை, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமே, குறித்த காலம் வந்துட்டு. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. கர்த்தர் குறித்த காலத்துல, குறித்த காலம் வந்துட்டு, இந்த டைம்ல என் பார்வை விட்டு நீ அங்க இங்க போயிடக்கூடாது. உன்னை நான் தெரிந்தெடுத்து வார்த்தை தந்தது என் சித்தப்படி ஈசாக்கை பெற்றெடுக்கவே. உன் விருப்பப்படி, உறவுகளின் விருப்பப்படி இஸ்மவேலை பெற்றெடுக்க அல்ல. ஆண்டவர், என் பார்வை விட்டு போயிடாத, ஏன் அந்த டைம் வருது. அதனாலதான் எருசலேமை பார்த்து இயேசு ஏன் கண்ணீர் வடிக்கிறார்? உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அது மிஸ் பண்ணதுனால அதற்கு வர வேண்டிய மேன்மையை அது இழந்தது. வார்த்தை இருக்கு, காலம் குறிக்கப்பட்டு விட்டது, அதை நோக்கி தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் எதில் இருக்கணும் தெரியுமா? அந்த வார்த்தைக்கு உள்ள இருக்கணும். வார்த்தையை விட்டு நான் வெளியே இருப்பேன் என்றால், வார்த்தை கொடுக்கப்பட்டது உண்மைதான், காலம் எழுதப்பட்டது உண்மைதான், ஆனால் என் வாழ்க்கையிலே அதை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடும். லூக்கா 2வது அதிகாரத்திலே சிமியோன் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், 25வது வசனத்தை பாருங்கள். சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவனுக்கு என்ன ப்ராஃபஸி கொடுக்கப்பட்டது? 26வது வசனத்திலே, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு, இதுதான் ப்ராஃபஸி ஹோலி ஸ்பிரிட் மூலமா கொடுக்கப்பட்டது. அது தேவ மனிதர்களை கொண்டு பேசுவார், வசனத்தை எடுத்து பேசுவார், தீர்க்க தரிசனத்தின் மூலமா அவருக்கு எப்படி நம்ம கிட்ட கன்வே பண்ணணும்னு அவர் பிளான் வச்சிருக்கிறாரோ அப்படி பேசுவார். அப்போ பரிசுத்த ஆவியினால் வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இங்க பாரு, இதுதான் வாழ்க்கையில நடக்கும். அதுவரை இந்த தீபம் அணையாது. உடனே சிமியோன் என்ன செய்கிறான் தெரியுமா? அதனுடைய 25 பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேல் பரிசுத்த ஆவி, ஹோலி கோஸ்ட் வாஸ் அப்பான் ஹிம், அவன் மேல் இருந்தார். அதன் அர்த்தம் என்ன? அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழே இருந்தான். ஒருத்தங்க கீழே இருப்பதுனா என்ன தெரியுமா? அவங்க இஷ்டப்படி செயல்படுவது. இளைய குமரன் தகப்பனை விட்டு போனது தகப்பன் மேல அன்பு குறைவினால் அல்ல, தகப்பனுக்கு கீழ் இருப்பதை விரும்பாததுனால. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரானார். இயேசு பிதாவுக்கு சமமா இருப்பவர், ஆனா பிதாவின் இஷ்டப்படி செய்ய அவர் விரும்பினதுனால அவர் தம்மை பிதாவுக்கு கீழே வந்துட்டார். அவரே வந்தார், தம்மை தாமே வெறுமையாக்கி. நான் கீழே இருக்கிறேன், நான் உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன், நான் கீழே இருக்கிறேன். வாக்கு தத்தத்தை உடையவன் தன் இஷ்டம் போன போக்கில், தன் கால் போன போக்கில், தன் மனம் போன போக்கில் நடக்கவில்லை. தன் மாம்சத்தையும் மனசையும் பிரியப்படுத்த அவன் ஓடவில்லை. அப்படி ஓடி இருந்தால் இந்த வாக்கு தத்தம் என்பது அவன் வாழ்க்கையில் நிறைவேறாத ஒன்றா இருந்திருக்கும். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட்டுக்கு கீழே இருக்கிறான். ஹோலி ஸ்பிரிட் அவனை எப்படி மாற்றுறார் தெரியுமா? நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் மாற்றுகிறார். நீதியும் ஜஸ்ட் அண்ட் ரைச்சஸ், நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன் என்றால் என்னவென்றால், அதை ஒரே லைன்ல சொல்லணும்னா, பைபிள்ல செய் என்று சொல்வதை செய்வதும் செய்யாதே என்று சொல்வதை செய்யாதிருப்பவனே நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன். கர்த்தர் யார் அப்படி மாத்துறார் தெரியுமா? வாக்குத்தத்தமுடையவன. இல்ல எனக்கு தோணுதெல்லாம் நான் செய்வேன், எனக்கு வேர்டு இருக்கு, எனக்கு சொல்லி இருக்கிறார். எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க சகோதரா, எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க சகோதரி? தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அந்தந்த காலத்துல செய்ய வேண்டியதை அவர் செய்வார். என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்றால் 2 ரீசன். 1, எனக்கான டைம் இன்னும் வரவில்லை. 2, என்னால் அது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் மாறாது, ஆனா தாமதம் உண்டு. அதனாலதான் பைபிள் இருக்கு, தாமதித்தாலும் தாமதம் அவரால் வராது. ஏன்னா காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல, காலத்தை உண்டாக்கினவர் அவர்.
அதனால அவரால் அப்படி தாமதம் ஆகும் தெரிஞ்சா டைமை மாற்றுவார் ஆண்டவர். ஆமென். டைமே மாற்றுவார் ஆண்டவர். சாயங்காலம் முடிய வேண்டிய யுத்தம் முடியல, சூரியன் ஆண்டவரே நிக்க வச்சிருக்க, சூரியன் போச்சுன்னா டைம் முடிஞ்சு. சூரியன் போகாது, சூரியன் நிக்க, நீ யுத்தம் பண்ணு. காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன். வாக்கு தத்தத்தை உடையவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. என் வாழ்க்கையில என்ன மாற்றம், என் வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கிறது? தேவ பிரசனம் தங்கி இருக்கத்தக்க என் வாழ்க்கை இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியம். 99 வயசு, 99 வயசு ஆபிரகாமுக்கு என்னங்க பண்ண முடியும்? சரீரம் எப்படி இருந்துச்சா? ஏதாவது பாவம் செய்ய முடியுமா ஆபிரகாமுக்கு? அப்போ ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறுகிறவன் அந்த பார்வையை விட்டு போயிடக்கூடாது என்பதில் அவர் எவ்வளவு கவனமா இருக்கிறார். ஆபிரகாமே, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆபிரகாமே, என்ன ஆசை ஆண்டவரே? உன் வாழ்க்கை நாளைக்கு எப்படி எழுதப்படும் தெரியுமா? குறித்த காலத்தில் இவனுக்கு கொடுக்கப்பட்டது நிறைவேறிற்று. சில நேரத்தில் நம்மளை ஏன் ஸ்ட்ரிக்டா பிடிக்கிறார் தெரியுமா? நாளைக்கு நம்முடைய சரித்திரம் எழுதப்படும் போது, நம்முடைய தலைமுறைகள் எடுத்து வாசிக்கும் போது, எங்க முற்பிதாக்கள் வாழ்க்கையில, எங்க அப்பா அம்மா வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொன்ன டைம்ல நிறைவேறினது. ஆமென். எங்க தாத்தாக்கு சொன்னது அப்படியே எங்க தாத்தா வாழ்க்கையில் நிறைவேறல, ஆனா எங்க அப்பா வாழ்க்கையில் நிறைவேறும்னு பார்த்தேன், அதுவும் முடியல. இப்ப என்கிட்ட வந்திருக்கு. அதாவது நான் உன் வாயில் அருளிய வார்த்தை உன் வாயில் இருந்தும், அது வார்த்தை இருக்கு, ஆள் இல்லை, வார்த்தை அடுத்து வாயில வந்துட்டு. ஆமே இல்ல. அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 2:27, அவன் ஆவியின் ஏவுதலின். என்னை யார் ஏவுறா? நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா யாருடைய ஏவுதல்ல போறேன்? என் ஆண்டவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தீமை தேவனிடத்துல சேராது. நான் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றேன், எதை நான் விரும்புகிறேன், எங்க இருக்கிறேன்? காத்திருக்கிறவர்களே, சிந்தித்து பாருங்கள். 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நாம அவருடைய சமூகத்தை விட்டு விலகக்கூடாது. 2, அவர் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அவர் போறது தெரியாது, அவர் கூட இருக்கிறது போலவே இருக்கும், போயிடுவார். ஆமே. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் கிடையாது, தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் ஒத்து போகாது. நீ உலகத்தாரை போல வாழ்ந்து உலகத்தாரை போல இன்பத்தை அனுபவித்து விட்டு ஆராதனைக்கு குறை கிடையாது, விசுவாசத்துக்கு பஞ்சம் கிடையாது. மற்றவர்களுக்கு விசுவாசம் கிளாஸ் கூட நம்ம எடுத்துருவோம், ஆனால் கர்த்தர் செய்வார். எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை வாக்கு தத்தம் கொடுத்து அழைச்சிட்டு வந்தார். எகிப்துல வேதனை இருந்தாலும் வேலை இருந்து, எகிப்துல வேதனை இருந்தாலும் வேலை இருந்து, வேலையெல்லாம் விட்டுட்டு வர வச்சிருக்கிறார். கரெக்டா இல்லையா? சம்பளம் சரியா இல்ல, மாட்டுக்கு தான் என்ன கிடைக்கல, வைக்கல் கிடைக்கல. இவங்களுக்கு என்ன கிடைச்சு? இவங்க என்ன எங்க இருந்தா இறைச்சி, வேலையில கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் சாப்பாட்டு என்ன கிடைக்குது? இறைச்சி கிடைக்குது, வெள்ளரிக்காய் கிடைக்குது, பூண்டு கிடைக்குது. பஃபே சிஸ்டம். அடி வாங்கினதை மறக்கிறதே கால் எடுத்து ஆண்டவரே, எத்தனை கால் கிடைக்கலன்னா ஒரு பெருமூச்சு. எகிப்துல வேதனை இருந்தாலும் வேலை இருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து எத்தனை பேர் சுதந்திரித்தார்கள்? எத்தனை பேர் சுதந்திரித்தார்கள்? ஏன் மற்றவங்களுக்கு? ஏன்னா மேகத்துக்கு கீழே இல்லாம விலகிட்டாங்க. எகிப்தை திரும்ப விரும்பினாங்க. அதாவது விட்டு வந்த காரியத்தை வேண்டான்னு வச்சிடணும். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்ல என்ன தெரியுமா? ஒன்று, என்னாகமம் 14:34 வாசியுங்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படி, 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாகவும் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அதாவது 40 நாள்ல நீங்க சுத்தி பார்த்துட்டு வந்துட்டீங்க. அப்ப இங்க இருந்து நீங்க டிராவல் பண்ணி போனா எத்தனை நாள்ல சுதந்திரிக்கலாம்? 40 டேஸ்ல நீங்க சுதந்திரிக்கலாம். ஆனா உங்க அக்கிரமத்தினால, உங்க பாவத்தினால ஒரு நாள் கடக்க வேண்டிய காரியத்தை நீங்க 1 இயரா கடப்பீங்க. 40 நாள்ல கிடைக்க வேண்டிய காரியம் உங்களுக்கு எத்தனை வருஷம் டிலே ஆகும் தெரியுமா? 40 வருஷம். இது எதனால் வந்தது? உங்கள் அக்கிரமம்.
ஈஸியா கிடைக்க வேண்டியது கடினமா மாறுது, சீக்கிரம் கிடைக்க வேண்டியது தாமதமாய் மாறுகிறது. இந்த இஸ்ரவேலர்கள் செய்த பாவம் என்னவென்றால், ஒன்று, கர்த்தருடைய கிரியைகளை மறந்தாங்க. எதை மறந்தாங்க தெரியுமா? நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர் என்பதை மறந்தாங்க. என்னை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது சும்மா இல்ல, ரத்தம். என்னை ரத்தம் சிந்தி எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தாருன்னா எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? எகிப்து இருக்கக்கூடாது. ஆனா இவங்க திரும்பவும் இவங்களுக்கு எகிப்தை நோக்கி, எகிப்தை நினைக்கிறாங்க, எகிப்தை பேசுறாங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்து எகிப்தை மேன்மையா பேசுறாங்க. இது ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை. இது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரட்சகரை மேன்மையா பேச வேண்டிய வாயில உலக நட்சத்திரங்களை மேன்மையா பேசிட்டு இருக்கிறாங்க. அதன் அர்த்தம் என்ன? இவங்க மேகத்தை விட்டு விலகிட்டாங்க. ஆண்டவர் சொல்ற, நான் இவங்க கூட இருக்க மாட்டேன் ஆண்டவர். அதனால இவங்களுக்கு என்ன ஆண்டவரை கிடைக்கும்? ஒரே நாள்ல கிடைக்க வேண்டியது இவங்களுக்கு 1 வருஷம் ஆகும். 40 நாள்ல கிடைக்க வேண்டியது இவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 40 வருஷம். நான் அவரை விட்டு விலக கூடாது. அது மாத்திரமல்ல, அவர் என்னை விட்டு விலக கூடாது. சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினார். அதன் அர்த்தம் என்ன? சிம்சோன் இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். இல்ல. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே வாக்குத்தத்தத்தை குறித்து இஸ்ரவேலருக்கு சீஷர்களுக்கு சொல்லும்போது, லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, என் பிதா, நான் வாசிக்கிறேன், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அடுத்த வார்த்தை, நீங்களோ, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே, அதன் அர்த்தம் என்ன? பிரசன்னத்தை விட்டு விலகிறாத, பிரசன்னத்தை விட்டு விலக்கும் காரியத்துக்கு இடம் கொடாத. ஆமே. இவங்க அப்படி இருந்ததுனால 10 நாள்ல, எல்லாரும் சொல்லுங்க, 10 நாள். யோசபாத்திட்ட கேட்ட என்ன சொல்ல தெரியுமா? நெக்ஸ்ட் டே, மறுநாள் காலமே. இதுதாங்க நம்ம சாட்சியா இருக்கணும். கர்த்தர் எனக்கு வார்த்தை தந்தா, என்னை வெயிட் பண்ண வச்சார். இத்தனை வருஷத்துல, இவ்வளவு நாள்ல, இத்தனை நேரத்துல எனக்கு காரியம் நடந்தது. நானும் இருக்கேன். வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. என்ன வார்த்தைங்க! மறுநாள் காலமே. வேதத்துல ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டு நம்மோடு பேசும். ஆண்டவர் கேட்கிறார், நீ வார்த்தையை தேடி வந்த, வார்த்தையை தந்துட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கிற? தேவ சமூகத்திலிருந்து பலி செலுத்த வேண்டிய நீ எந்த சமூகத்தில் இருக்கிற? எங்க இருக்கிற? உன் வாழ்க்கையில் தாமதத்துக்கு காரணம் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? நான் மீண்டும் சொல்லுகிறேன், 2 காரியம் ஒரு வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்றால், ஒன்று, வேளை இன்னும் வரவில்லை, இன்னொன்று, நம்மால் தாமதம். நம்ம வேலை வரலன்னு நிர்விசாரமா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நாம ஆராய்ந்து பார்க்கணும். வேலை வரல, உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா அதே டைம்ல என் வாழ்க்கையில என்ன மாற்றம், என் பார்வையில மாற்றம் உண்டானதா? என்னுடைய இருதயத்துல மாற்றம் உண்டானதா? சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும். நேற்று வரை எனக்கு என்ன தோணுதோ அப்படிதான் நான் செய்வேன். எனக்கு எங்க போகணும் தோணுதோ அங்க போவேன். என்ன செய்யணும் தோணுதோ அதை செய்வேன். பிரசங்கியின் புஸ்தகம், இந்த வசனத்தை வாசித்து செபிக்கலாம். கடைசி அதிகாரம், 12வது அதிகாரம், 13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுதான். ஒவ்வொரு கிரியையையும் அந்த ரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையானாலும் தீமையானாலும், தேவன் நியாயத்திலே, இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? விசேஷமாய் காத்திருக்கிறவர்களே,
ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கொண்டு வந்து நியாயத்துல கொண்டு வருவாராம். அப்ப நம்முடைய அந்தரங்க கிரியை எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, விசேஷமாய் இந்த வார்த்தையை சொல்லும் போது பாரத்தோடு சொல்றேன். காத்திருந்து வார்த்தையை வாங்கி பெற்றவர்கள் அந்த வார்த்தை நிறைவேறினது. பைபிள்ல யார் யாருக்கெல்லாம் வார்த்தை கொடுக்கப்பட்டதோ அவங்க எல்லாருக்குமே வார்த்தை நிறைவேறினதும் எழுதப்பட்டது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில எழுதப்பட வேண்டும். உருவாக ஒப்பு கொடுங்கள். அவரை உருவாக்க அவரை ஃபோர்ஸ் பண்றோமே, நாம் உருவாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சுத்தாங்க, இதை செஞ்சுத்தாங்க, இப்படி செஞ்சுத்தாங்க. அவர் எத்தனை அடையாளத்தை காட்டியாச்சு செய்து தருவேன் என்று. நாம் ஏதாவது மாறுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? பெரிய காரியத்தை வைத்தல்லவா உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தா. வாழ்க்கை இன்னும் எகிப்தில் இருந்த அதே நிலைதான் தொடர்கிறது என்றால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அங்க நிறைவேற்றுவதற்கு எனக்கு அவங்க இடமே தரலையே, நான் வேலை செய்வதற்கு அவங்க இடம் கொடுக்கவில்லையே. தாமதம் வேண்டாம் சகோதரி, தாமதம் வேண்டாம் சகோதரா. அவர் கையில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் பேசுவார். அதே பிரசங்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு என 9 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்து. மாம்சத்தில் என்ன இருக்கக்கூடாது? தீங்கு இருக்கக்கூடாது. தீமை கர்த்தரிடத்தில் சேராது, சேராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலும் எழுதப்படுவதாக. மறுநாள் காலமே, ஆமென். தண்ணீர் அந்த ஏதம் தேச வழியாய் வந்து நிரப்பிட்டு கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி முடிந்தால் முழங்கார் படிட்டு அல்லது எழும்பி நின்று உங்களுக்கு எப்படி வசதி. தகப்பனே, என்னால் ஏற்படுகிற தாமதத்துக்காக என்னை மன்னித்தருள். ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகமம் 23:14 அவர் உன் பாளையத்தை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பாளையத்திலே அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுள் நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அசுசியான காரியத்தை கண்டு எவ்வளவு பெரிய திட்டத்தை அவர் வைத்ததுனால வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம யோராம போல ஆண்டவரை பிளேம் பண்ணிட்டே இருக்கோம், பிளேம் பண்ணிட்டே. ஆராதனைக்கு குறைவு கிடையாது, விசுவாச அறிக்கைக்கு பஞ்சமே கிடையாது. தேவன் இல்லாத இடத்துல, தேவனை விட்டு தூரம் போற காரியத்துல நல்ல கவனிங்க. அந்த இளையகுமாரனுக்கு தகப்பன் மேல நம்பிக்கை உண்டு, தகப்பன் வீட்டை குறித்த நம்பிக்கை உண்டு. ஆனா அதை அவன் எப்ப அனுபவிச்சான் தெரியுமா? அந்த பன்றிகள் கூட்டத்திலிருந்து எழும்பி தகப்பனிடத்துல வந்த பிறகு. நமக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா அனுபவிக்க மாட்டேங்கிறோமே. அனுபவிக்கணும்னா தீமையை விட்டு எழும்பி வரணும். தெரியும் அப்பா இருக்கிறார், என் அப்பா நினைச்ச என் வாழ்க்கை மாறும், அப்பா நினைச்ச வாழ்க்கை மாறும் தெரியுது இல்ல? அப்ப என் அப்பா கிட்ட வர மாட்டேங்கிற? என் அப்பா வீட்டுல வேலைக்காரங்களே நல்லா சாப்பிடுறாங்க, நான் போனா எனக்கு கண்டிப்பா சாப்பாடு கிடைக்கும். விசுவாசம் இருக்குல்ல, எழும்பி வா. அந்த சேற்றை விட்டு எழும்பி வா, அந்த பாவத்தை விட்டு எழும்பி வா, அந்த மாம்ச வைராக்கியத்தை விட்டு கசப்பை விட்டு எழும்பி வா. உன் வாழ்க்கையில இதுவரை தாமதம் தாமதம் என்று இருந்த காரியம் நாளை மாற்றி எழுதப்படும். மறுநாள் காலமே ஏதோ வழியாய் தண்ணீர் வந்தது போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். 2 கைகளை உயர்த்தி என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. உம்மிடத்தில் சேராத தீமை என்னிடத்தில், என் குடும்பத்தில், என் கூடாரத்தில் ஆண்டவரே எவ்விதத்திலும் காணப்படாதபடிக்கு உம்முடைய திருரத்தத்தால் சுத்திகரிப்பீராக, கழுவுவீராக, தூய்மையாக்குவீராக. உம்மால் தாமதம் ஏற்படாதப்பா. நீர் சரியான நேரத்தில் சரியானதை தருகிற நல்ல தேவன் ஆண்டவர். எங்கள் அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னி, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை உணர்வுள்ளவர்களாக்கு, உருவாக்கு. தகப்பனே, தகப்பனே, இந்த நேரத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன்.
உன் வேலை இன்னும் வரவில்லை என்றால் நிச்சயமா இதை செய்வீர். ஆனால் உன் வேலை வந்து தாண்டின பிறகும் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில நன்மையை காண முடியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். பிரசனத்தை விட்டு இனி எவ்விதத்தில் விலகாதபடி தரித்திருந்து பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உரைக்கப்பட்டது எழுதப்பட்டு விட்டது, குறிக்கப்பட்ட காலமும் எழுதப்பட்டு விட்டது ஆண்டவரே. அதே போல இது நிறைவேறினது எனவும் எழுதப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஓ, இவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடியலை கர்த்தர் கிருபையாய் கட்டளையிடுவீராக. உடைய நாமத்துக்கு அப்படியே மகிமை வரப்படும். ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.